தூய தொழுகையிலே கலந்து கொள்கின்ற அனைவரையும் தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தார் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபிப்போம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒன்றிணைந்து காணொலி காட்சியின் வழியாக இத்தூய தொழுகையிலே கலந்து கொள்ள இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பக்தனோடு எங்கள் வாழ்விலே தினம் ஆண்டவர் செய்து வருகின்ற நன்மைகளுக்காக நன்றி அறிதலோடு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இந்த நாளிலும் ஆராதனைக்காக பயன்படுத்துகின்ற பாடல்கள், திருமுறையின் வசனங்கள், தியானங்கள் எங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம், நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து ஒன்றாவது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 1. பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள்.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது சங்கீதம். சங்கீதம் 90. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளம்போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தவும் சஞ்சலவுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞானமுள்ள இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளோம். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமையை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். அன்புக்குரியவர்களே, புதிய மாதத்தின் முதல் நாளாகிய முதல் பரிசுத்த ஓய்வு நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆலயத்திலே வரவும், இத்தூய தொழுகையிலே கலந்து கொள்ளவும் இறைவன் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, கொரோனா வைரஸ் நிமித்தமாக திருச்சபைகளிலே மக்கள் இணைந்து கூடுகை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலும் போதகர்களாக இணைந்து இத்தூய தொழுகையை நடத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் ஒரு விசை
எங்கள் பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறோம். விசேஷமாக ஒரு மாத காலம் எங்கள் வாழ்விலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தோமா? எங்களுடைய சொல், செயல், நடக்கை ஆண்டவருக்கு பிரியமாக அமைந்ததா? சிந்தித்து பார்ப்போம். நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்த வேளைகள் உண்டு. நாம் பேசிய வார்த்தைகள், நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல் இறைவனுக்கு பிரியமாக அமைந்ததா? இல்லை என்றால் ஒரு நிமிடம் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு விசை கூட எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். உம்மிடத்திலிருந்து பிரிக்கின்ற பாவமான செயல்கள் எங்கள் வாழ்க்கையிலே இருக்குமானால் அவை அனைத்தையும் விட்டுவிட ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்யும் என்று ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தூய உள்ளத்தோடு ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை நீக்குவார், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுவார், சுத்த இருதயத்தை உள்ளத்திலே தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாவ அறிக்கை ஜெபத்திலே கலந்து கொண்டோமானால் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நமக்கு தந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்து நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாக வழி நடத்துவாராக. ஆமேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு வார காலம் நம்மை சுகபத்திரமாக காத்து இந்த நாளிலும் இல்லங்களிலிருந்து இறைவனை தொழுது கொள்ள, அவருக்கு நன்றி சொல்ல அவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கொடிய நோய் தொற்றின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை அதிசயமாக பாதுகாத்து ஜீவன் சுகம் பலன் தந்து நடத்துகின்ற அன்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். குடும்பம் என்னும் நியமத்தை தந்து குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் மகிழ்வாக வாழ்வதற்கு இறைவன் தந்திருக்கின்ற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பல வேளைகளிலே வியாதிகள் நம்மை நெருக்கின போது ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவர் வியாதிகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவித்து காத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நாம் செய்த பயணங்கள், தொழில்கள், கடமைகளிலே உடனிருந்து ஆசீர்வதித்தார். அனைத்து நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய நன்றிகளை ஒன்று திரட்டி ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தொடர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதால் அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். மறுபடியுமாக நாம் யாவரும் எழுந்து 309வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 309. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசு.
இப்போது இந்த நாளுக்குரிய திருமறை பாகங்கள் நமக்கு வாசிக்கப்படும். இந்நாளுக்கென்று படிக்க கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 28 வரை. யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 17 முதல். இயேசு வந்தபோது லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் எவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாக அழைத்து, போதர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒரு மாத காலம் ஆண்டவர் எங்களை அதிசயமாக பாதுகாத்து
புதிய மாதத்தின் முதல் பரிசுத்த ஓய்வு நாளாகிய இந்நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை ஒரு விசை அர்ப்பணிக்கவும், இந்த மாதம் முழுமையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய சமூகத்திலே மன்றாடுவதற்கு இறைவன் தந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, அமைதியான மகிழ்ச்சியான இந்த நாளிலும் எங்கள் திருச்சபைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுகின்றோம். கொடிய கொரோனா வைரஸின் 2வது தாக்கம் மிக அதிகமாக இந்தியாவை தாக்கி இருப்பதாக அறிகின்றோம். ஆண்டவரே, நீர் ஒருவர்தான் விடுதலையை தர முடியும். அப்பா, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் என்று சொன்னீரே. ஆண்டவரே, கொடிய நோய் தொற்றிலிருந்து அனைவரையும் நீர் விடுவித்து காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே மக்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இயலாத ஒரு காலகட்டத்திலே மறுபடியும் வந்துவிட்டோம். இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளோடும் ஆண்டவர் இரக்கமாயிரும். அப்பா, இந்த தூய தொழுகையிலே காணொலி காட்சியின் மூலமாக கலந்து கொள்கின்ற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் ஆண்டவர் இரக்கமாயிரும். அப்பா, இந்த கொடிய நாட்கள் சீக்கிரமாக மாறிப்போக, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லுகின்ற வண்ணம் ஆண்டவர் சீக்கிரமாக ஆலயங்கள் மறுபடியும் திறக்கப்பட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லவும், எங்கள் வாழ்வின் தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து மன்றாடவும் ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். அன்பான பெற்றோரே, ஆசீர்வதியும். அப்பா, குடும்பங்களிலே அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும்படியாக செபிக்கிறோம். சகையனுடைய இல்லத்திலே இயேசப்பா சென்றபோது, இன்று இந்த இல்லத்திற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாயிருக்கிறானே என்று சொன்னீரே. எங்கள் குடும்பமெல்லாம் உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்களாக வாழ ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய நடத்துதல் எங்கள் குடும்பங்களிலே நிறைவாக தங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்பு பெற்றோர் பிள்ளைகள் செய்து வருகின்ற தொழில்கள், வியாபாரங்கள், வளர்த்து வருகின்ற உயிரினங்கள், கைவிட்டு செய்கின்ற அனைத்து பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணோம். உலக வாழ்வுக்கு தேவையான செல்வம் உம்மிடத்தில் இருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் என்னுடையவைகள் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்வுக்குரிய செல்வத்தை உழைப்புகள் வழியாக இறைவன் தாரும். ஆண்டவரே, குடும்பங்களிலே தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அன்பு பிள்ளைகளை கரந்தொட்டு ஆசீர்வதியும். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நேசிக்கின்ற ஆண்டவர் பிள்ளைகளை உம்மிடத்தில் கொண்டு வந்தபோது கரங்களை தொட்டு ஆசீர்வதித்தீரே. எங்கள் குடும்பங்களிலும் இறைவன் தந்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் கரந்தொட்டு ஆசீர்வதியும். நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பாதுகாவலை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக தீர்க்காயுசோடு காட்சியளிக்க கர்த்தர் துணை செய்யும். பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல இயலாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த நோய் தொற்று மாறி பள்ளிக்கூடங்கள் திறக்கவும், பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களிலே சென்று கல்வி கற்கவும், வருங்காலங்கள் ஆசீர்வாதமாக அமையவும் இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. கர்த்தருடைய ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்யும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப நாட்களிலே ஆண்டவரை அதிகமாக நேசிக்க, உலகத்தின் தீமைகளிலே சிக்குண்டு விடாத வண்ணம் இறைவன் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கல்லூரிகளிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் வழியாக வகுப்புகள் நடைபெறுகின்ற போது பிள்ளைகள் அதிலே கருத்தோடு பயின்று நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறுகின்ற நாட்களை தாரும். கல்வியை முடித்து வேலைக்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா,
இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் நிமித்தமாக வேலைகள் தடைப்பட்டு காணப்படுகின்றது. ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர். ஏற்ற காலங்களிலே நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். அரசு அலுவலகங்களிலே, தனியார் நிறுவனங்களிலே வேலை செய்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்தந்த மாதத்திற்குரிய ஊதியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை தாரும். அன்பு தந்தையே, வேலையில்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளாக வெளிநாடுகளிலே வெளியிடங்களிலே தங்கியிருப்போருக்காக ஜெபிக்கிறோம். நான் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று சொன்னீரே. நல்ல சுக செய்திகளை கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், பணி செய்கின்ற இடங்களிலே இறைவனுடைய பாதுகாவல் கூட இருந்து கண்மணி போல் காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த காணொலி காட்சியிலே இணைந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், வழிநடத்துதல் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஏற்ற காலங்களிலே எங்கள் ஐக்கியத்திலே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இறைவனுடைய பெரிதான கிருபைகளை எண்ணி வாழுகின்ற அனுபவத்தை தாரும். ஆண்டவரே, வியாதிப்பட்டிருப்போருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், இருதய பலகீனங்கள், கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், வாத நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கிட்னி ஸ்டோன், கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் கஷ்டப்படுகின்றவர்கள், ஆண்டவரே இருதய பலகீனங்களோடு இருக்கிறவர்கள், லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறவர்கள், இரத்த குறைவினாலே கஷ்டப்படுகின்றவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே கொண்டு வந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை அன்பு பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் அப்பா. ஆச்சரியமான அதிசயமான சுகத்தை இறைவன் கட்டளையிட்டல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வியாதிப்பட்டவர்கள் மேல் மனதிறக்கமுள்ள ஆண்டவர் நீரப்பா. ஆண்டவரே, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு சுகந்தந்த ஆண்டவர். ஆண்டவர், பரிபூர்ணமான சுகத்தை அனைவருக்கும் தாரும். அன்புள்ள ஆண்டவரே, சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களிலும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்காக செபிக்கிறோம். சென்ற நாட்களிலும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று இல்லங்களுக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர், அதிசயமான சுகம் தந்து ஆலயங்கள் திறக்கின்ற போது ஆலயத்திலே வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்ற நாட்களை ஆண்டவர் தாரும். நாங்கள் செய்கின்ற பயணங்களிலே ஆண்டவர் எங்களோடு கூட இரும். உன் வழிகளிலெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி என் தூதலுக்கு கட்டளையிடுவேன் சொன்ன ஆண்டவர் பயணங்களிலே உடனிருந்து காத்து கொள்ளும். அன்பு தந்தையே, எங்கள் திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம், ஊழியங்களுக்காக மன்றாடுகின்றோம். விசேஷமாக எங்கள் உதவியாயிருக்காக, குடும்பத்திற்காக செபிக்கிறோம். அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் தந்து நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய திருப்பணியை செய்து நிறைவேற்ற கர்த்தர் துணை செய்யும். தடைகளை மாற்றி போடுகின்ற ஆண்டவர் ஊழியங்களுக்கு இருக்கின்ற தடைகள் முற்றிலும் மாற உதவி செய்யும். திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, தடையில்லாமல் திருமணங்கள் நடைபெற ஆண்டவர் துணை செய்யும். புதிதாக இல்லங்களை கட்டி வருகின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சென்ற நாட்களிலும் பிரதிஷ்டை பண்ண இல்லங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். வயது முதிர்ச்சியான நிலையில் இருக்கின்ற எங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். பலன் ஒடுங்குகின்ற போது பலன் தந்து தாங்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிள்ளைகளும் பெற்றோரை அதிகமாக நேசிக்க, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய இறைவன் துணை செய்யும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ சுகமாக வாழ்வதற்கும் பெற்றோரை கனம் பண்ணு என்று வசனம் சொல்கின்றது. அந்த அனுபவத்தை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாரும். சபைக்குழு அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டான நாட்களிலும் திருச்சபையின் வளர்ச்சிக்காக எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் வாய்க்கப்படணும். திருச்சபைக்கு சாட்சி உள்ள குடும்பங்களாக வாழுகின்ற அனுபவத்தை தாரும். பாடகர் குழுவுக்காக, ஓய்நாள் பள்ளி, கிறிஸ்தவ பக்திமேர் சங்கம், பெண்கள் சங்கம்,
அனைத்தையும் ஆண்கள் சங்கம் அனைத்தையும் உம்முடைய கரத்திலே தந்து செபிக்கிறோம். வர நாட்களில் எல்லாம் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் துணை செய்யும். எங்கள் பேராயருக்காக ஜெபிக்கிறோம், பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம், அனைத்து திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், பேராய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி, அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் தாரும். நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டிலே தேர்தலை முடித்து நாளை தினத்திலே வாக்கெண்ணுகின்ற போது அமைதியோடு அன்போடு எல்லா காரியங்களும் செய்ய ஆண்டவர் துணை செய்யும். ஆண்டவரே, நல்ல தலைமைத்துவத்தை நாங்கள் கண்டு எளியவர்களை தாங்குகின்ற நல்ல குணம் படைத்தவர்கள் தலைவர்களாக வருகின்ற நாட்களை தாரும். இந்த நாளிலும் திருமறையிலிருந்து தியானிக்கின்ற வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே உம்முடைய வசனம் எங்கள் பாதைக்கு தீமவும் பாதைக்கு வெளிச்சவுமாக இருக்கின்றது. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை செய்யும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். 11வது பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய கிருபையுடன். தேவதேவனை புதிய இதயமுடனே மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான்
மகிழ்ந்திடுவே. காணொளி காட்சியினூடாக இப்பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையில் பங்கெடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த கடவுளே, மரித்து உயிர்த்து வாழும் கடவுளாய் மானிடருக்கு நம்பிக்கையை தந்து எங்களை அனுதினமும் புது வழித்தடங்களில் நடத்துகின்ற உம்முடைய பேரன்பு காக்க நன்றி சொல்கிறோம். சவால்கள் மிகுந்த தொற்று வியாதியினால் மனுக்குலம் உருக்குலைந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உம் பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் முழுமையான நம்பிக்கை வைத்து நாங்கள் புதிய காட்சியோடு முன்னேறுவதற்கு இந்த நாளின் தியானம் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த நாளினுடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பாடமாக படிக்க கேட்ட தூய யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். அமெரிக்காவிலே உள்நாட்டு போர் நடைபெற்ற நாட்களில் அநேகர் கொலை செய்யப்பட்டனர். பலத்த காயங்கள் அடைந்த ஏராளமானவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதில் ஒரு படை வீரன் சாகும் தருவாயில் இருந்தான். அந்த மரண வேளையிலும் அந்த வீரன் தான் வைத்திருந்த திருமறையை எடுத்து படித்து கொண்டிருந்தார். இதை பார்த்த எல்லாருக்கும் மிகுந்த வியப்பாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அவனுடைய நேரம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் மரணத்தினுடைய விளிம்பில் நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தருவாயிலும் அவன் திருமறையை படித்து கொண்டிருப்பதை பார்த்து அனைவரும் வியப்புற்றார்கள். நேரம் கடந்து செல்ல செல்ல மரணம் தன்னை நெருங்குவதை அறிந்த அந்த வீரன் வெகுவாக திருமறையை புரட்டி வேகமாக படிக்க ஆரம்பித்தான். திடீரென அவனுடைய முகத்திலே கவலை தென்பட்டது. அந்த வீரனுடைய கண்களிலும் ஒரு மாற்றம் காணப்பட்டது. இந்த நேரத்திலே அவன் யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம் அவன் கண்களுக்கு தென்படுகிறது. அந்த வசனம் இவ்வாறு சொல்கிறது, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னுடன் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் இறப்பினும் வாழ்வர். இந்த வார்த்தையை படித்தவுடன் அவன் உள்ளத்தில் ஒரு மாற்றம். அதுவரையிலும் கவலை நிறைந்த முகத்தோடு இருண்ட கண்களோடு காணப்பட்ட அவனுடைய முகத்திலே ஒரு பேர் ஒளி அங்கே அவன் முகத்திலே தென்பட்டது. தன்னை சுற்றி இருந்த மருத்துவர்கள், தாதியர்கள், பணிவிடைக்காரர்களை பார்த்து அந்த வீரன் இவ்வாறு சொன்னான், என் மரணத்திற்கு பின் என் மீட்பர் என்னை கைவிட மாட்டார். என் மரணத்திற்கு பிற்பாடு என் மீட்பர் என்னை கைவிட மாட்டார். என்னை விண்ணிலும் சேர்ப்பார் என்னும் நம்பிக்கை எனக்குள்ளே உறுதிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் மெதுவாக தன் கண்களை மூடி உலக வாழ்வை கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு நிறைவு செய்தான். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நமக்கு சாவை கண்ட பயம் வேண்டாம். மரணத்திற்கு பின் நமக்கு வாழ்வு உண்டு. இந்த நம்பிக்கையை கொண்டு வந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நமக்கு நம்பிக்கை எவ்வண்ணம் உள்ளது என்பதனை இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்து வழியாக கடவுளிடமிருந்து வசதியான வாழ்வையும் வளங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதே நம்மில் பலருடைய நம்பிக்கையாக உள்ளது. கிறிஸ்து வழியாக கடவுளிடத்திலிருந்து நிறைவான ஆசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது
நம்முடைய எண்ணங்களும் ஆவலும் விருப்பமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனிதர்களை விட நாம் பரிதபிக்கக்கூடியவர்களாயிருப்போம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை சார்ந்ததாக அமைந்துவிடக்கூடாது. இவ்வுலகம் சார்ந்திருந்தால் எல்லா மக்களை விட பரிதபிக்கக்கூடியவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கை காணப்படும். மாறாக நாம் உயிர்த்த கிறிஸ்துவின் மீதும் அவரது உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொள்வோம். ஆனால் இவ்வுலகை வென்று நித்திய வாழ்வின் பங்காளிகளாக மாறுவோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளாதபடிக்கு இந்த உலக வாழ்க்கையை நாம் நிறைவு செய்கின்ற போது ஒரு நித்திய வாழ்வு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த வாழ்க்கையை எதிர்நோக்கி நாம் கிறிஸ்துவின் மீதும் அவருடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றி வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு கூட பின்பற்றி அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து எத்தனையோ பாடுகள் துன்பங்கள் மத்தியிலும் அவருக்காக சாட்சிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வழித்தடங்களில் பயணிப்பதற்கு இந்த நாள் தியானம் நம்மை அழைக்கிறது. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை சார்ந்து 3 காரியங்களை நாம் சுருக்கமாக சிந்திப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 37 வரை உள்ள திருமறை பகுதியை நாம் படிக்கிற போது அங்கே இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட சுனேமியா என்கிற தேசத்தை பகுதியை சார்ந்த ஒரு பேர் சொல்லப்படாத பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட சுனேமியாள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை உள்ள திருமுறை பகுதியிலே இஸ்ரவேலில் ஆற்றல் வாய்ந்த இறைவாக்கினர்களில் ஒருவரான எலிசா இறைவாக்கினர் காலத்திலே நடந்த இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எலிசா இறைவாக்கினர் சூனேம் ஊருக்கு சென்ற பொழுது அங்கிருந்த செல்வமிக்க பெண்ணொருத்தி அவரை கட்டாயப்படுத்தி உணவு கொடுத்து அவரை உபசரிக்கின்றார்கள். தொடர்ந்து எலிசா இறைவாக்கினர் சூனேயாம் வழியாக செல்லுகின்ற போது இந்த இல்லத்திலே சென்று உணவருந்தி செல்வது வழக்கமாயிருந்தது. அக்குடும்பத்தினர் நாளடைவிலே எலியா தீர்க்கதரிசியின் தங்களுடைய இல்லத்திற்கு வருகின்ற போது அவர் தங்கி செல்வதற்காக அவருக்காக பிரத்யேக அறை ஒன்றையும் கட்டி அவரை அங்கே தங்க வைத்து உபசரித்தார்கள். சூனேம் ஊருக்கு வருகின்ற போதெல்லாம் அன்பாக ஏற்று உணவு கொடுத்து உபசரித்து கனப்படுத்துகின்ற இந்த பெண்மணிக்கு ஏதாயிலும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி விரும்புகின்றார். ஆகவே அவர் அந்த பெண்மணியிடத்தில் கேட்கிறார். 14வது வசனத்தை நீங்கள் படிக்கின்ற போது அரசரிடமோ படைத்தலைவரிடமோ ஏதாவது பரிந்து பேச வேண்டுமா அல்லது வேறு ஏதாகிலும் உதவி வேண்டுமா என அந்த பெண்ணை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி அங்கே வினாவ அந்த பெண்மணி சொல்லுகிறார், நான் நலமாக வாழ்ந்து வருகிறேன் என்று சொல்லி வேறு எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே செல்லுகிறார். 14வது வசனத்தை பார்க்கிற போது எலிசா இறைவாக்கினர் தன் பணியாளன் கேயாசியின் ஊடாக அந்த பெண்மணிக்கு உதவ வேண்டும் என்று கேட்டபோது கேயாசி சொல்லுகிறார், அந்த பெண்மணிக்கு இன்னும் பிள்ளை செல்வம் இல்லை என்று சொல்லி. இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அங்கே இந்த பெண்மணிக்கு ஒரு அருள் வாக்கு கொடுக்கிறார், இவள் பிள்ளை பெற்றுக்கொள்வாள் என்று சொல்லி. இந்த தீர்க்கதரிசியினுடைய வாக்கின்படி இந்த பெண்மணிக்கு
காலம் கனிந்தபோது ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற பருவத்திலே அந்த குழந்தை ஒரு நாள் மரித்து போகின்றான். இப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அழைத்து தன்னுடைய பிள்ளையை இந்த பெண்மணி மீண்டும் உயிரோடு கூட பெற்றுக்கொள்ளுகின்றான். அருமானவர்களே, இந்த சூனேம் ஊராளாகிய இந்த பெண்மணி எதிர்பார்ப்பில்லாமல் கடவுளின் அடியாருக்கு உணவளித்து அவருக்கு உதவுகின்றாள். தீர்க்கதரிசி இப்பொழுது கேட்கிறான், ஏதாகிலும் உதவி வேண்டுமா என்று கேட்ட பொழுது தான் நலமாக இருப்பதாகவே கூறுகின்றாள். எதிர்பார்ப்பற்ற இந்த அன்பு இறைவனிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள ஏதுவாக, அநேக நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த பெண்மணிக்கு அமைகின்றதை நாம் திருமறையின் வழியாக பார்க்கிறோம். எந்த எதிர்பார்ப்புமின்றி தன்னுடைய இல்லத்திலே இறைவாக்கினர் எலிசாவை ஏற்றுக்கொண்டு உணவளித்து உபசரிப்பது மட்டுமல்ல, அவர் வருகிற போதெல்லாம் தங்குவதற்காக ஒரு அழகிய அறையும் கட்டி அவரை தங்க வைத்து உபசரிக்கின்ற இந்த பெண்மணியிடத்திலே தனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிற அந்த கனத்தை அவருக்கு கொடுக்கின்றார். அவருடைய நம்பிக்கை எல்லாம் கடவுளை சார்ந்தது, உலகம் சார்ந்ததல்ல. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை தேவை இருக்கிறது, தனக்கு பிள்ளை இல்லை. இருப்பினும் கூட அந்த குறையை அந்த தீர்க்கதரிசியினிடம் சொல்லவில்லை. சொல்லுகிறாள், நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய பணியாளன் கேயாசியின் வழியாக அவளுடைய குறையை அறிந்து அவளுக்கு ஆசி வழங்குகின்றான். அவள் பிள்ளை வாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அவர்களை இந்த நாட்களிலே எதிர்பார்ப்பில்லாதபடிக்கு உதவி செய்கின்றவர்களை நாம் காண்பது அரிது. இன்றைக்கு ஒரு உதவியை நாம் ஒருவருக்கு செய்கிற போது அவரிடத்திலிருந்து இன்னொரு உதவியை நாம் எதிர்பார்த்தே செய்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கால சூழலிலே அந்த சூனேமியா பெண்மணி கடவுள் மீது வைத்த நம்பிக்கையின் வழியாக அவருடைய ஊழியக்காரனை அன்போடு ஏற்று உபசரித்து உதவி செய்து தன் இல்லத்திலே தங்க வைத்து கனப்படுத்துகிறார். இதன் நிமித்தமாக அவள் ஒரு பிள்ளை பாக்கியத்தை இந்த உலக வாழ்விலை பெற்றுக்கொள்கிறார். அந்த பிள்ளை இறந்த பிற்பாடு அதை மீண்டும் உயிரோடு அந்த தீர்க்கதரிசியின் வழியாக பெற்றுக்கொள்ளுகின்றாள். சூனேமியாம் கொண்ட நம்பிக்கை இந்த உலகம் சார்ந்ததல்ல, அது கடவுள் மீது வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அவள் இந்த உலகத்திற்குரிய காரியங்களை அவள் எதிர்பார்க்கவில்லை. தனக்கு அவள் எலிசா தீர்க்கதரிசி அவரிடத்தில் கேட்டபோது சொல்லியிருக்கலாம், எனக்கு பிள்ளை இல்லை, நான் ஒரு பிள்ளை பாக்கியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளிடத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் நாவினால் அந்த வார்த்தையை சொல்லாமல் அவள் சொல்லுகிறார், நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் சம்பாத்தியங்களும் செல்வமும் ஆசிகளும் இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்திலே அவள் நன்மையை எதிர்நோக்கவில்லை. அவளுடைய எதிர்நோக்கெல்லாம் உயிர்த்த கிறிஸ்துவின் மீது, ஆண்டவர் மீது, நிலை வாழ்வின் மீது அவள் நம்பிக்கை கொண்டவளாக எதிர்வரும் அரசை நோக்கியே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய ஊழியக்காரனை உபசரிக்கின்றாள். இந்த நம்முடைய நம்பிக்கை எவ்வண்ணம் அமைந்திருக்கிறது? இன்றைக்கு நாம் ஊழியக்காரர்களை வீட்டில் ஏற்றி உபசரிக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு நன்மை அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றோம். நன்மை எதிர்பார்த்து மட்டுமே ஊழியக்காரர்களை நாம் உபசரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த பெண்மணியோ தனக்கு ஊழியக்காரன் நன்மை செய்வதற்கு முன்வந்து கூட நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் கடவுள் நிமித்தமாக கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையின் வழியாக ஊழியக்காரனை ஏற்று உபசரித்து அவளுக்கு நன்மை செய்கின்றாள். அதன் வழியாக இந்த உலகத்திற்குரிய நன்மையையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கிறார். விண்ணகத்தின் ஆசியும் தந்து அவளை கனப்படுத்துகிறார். இரண்டாவதாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட தூய பவுலடியார். நற்செய்தி பணியின் பொருட்டு கைது செய்யப்பட்ட பவுலடியார் அகிரிப்பா மன்னன் முன் தன் நிலைமையை விளக்குகின்ற போது இவ்வாறு சொல்கிறார், யூத சமய நம்பிக்கையை விட்டு இயேசு கிறிஸ்துவை மீட்பர் மேசியா என்று பவுலடியார் மக்களுக்கு அறிவித்ததினால்
பயங்கரமான துன்பங்களை அடைந்ததாக அகிரிப்பா அரசனுக்கு முன்பாக சொல்லுகிறார். துன்பங்களின் மத்தியிலும் நற்செய்தியை சொல்ல கிடைத்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்துகின்றார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வரை உள்ள பகுதிகளில் இவ்வாறு சொல்லப்பட்டு தன்னுடைய வாழ்வினையும் நம்பிக்கையும் அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். யூத சமய நம்பிக்கையினால் எவ்வாறு ஒரு பரிசேயராக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட திருச்சபையை துன்பப்படுத்தினர் என பவுல் குறிப்பிடுகின்றார். தலைமை குருவிடம் அனுமதியும் அதிகாரமும் பெற்று தமஸ்கு செல்லுகின்ற வழியில் கிறிஸ்து தன்னை எவ்வாறு சந்தித்தார் என்பதனை அகிரிப்பா மன்னனுடன் தெரிவிக்கின்றார். இப்பகுதியில் பவுல் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என கூறி புற இனத்தார்க்கு நற்செய்தி அறிவிக்க பவுலை அழைக்கிறார். உன் மக்களிடத்திலிருந்தும் பிற இனத்தாரிடம் நான் உன்னை விடுவிப்பேன், பிற இனத்தாரிடமே உன்னை அனுப்புவேன். நீ அவர்களை இருளிலிருந்து ஒழிக்கும் சாத்தானின் அதிகாரத்தினின்று கடவுளத்திற்கும் திருப்புமாறு அவர்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பணித்திட்டத்தை தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமஸ்குவிலே பவுலடியாருக்கு காண்பித்து தன்னை ஆட்கொள்ளுகின்றார். இந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்தே பவுலடியார் நற்செய்தி பணியை செய்ய வந்ததாக கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை வைத்த பவுல் நற்செய்தி பணியின் பொருட்டு தன் வாழ்விலே அதிக துன்பங்களை அடைகின்றார். பல முறை அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பல முறை மரணத்தின் வாசல் வரையிலும் சென்றிருக்கின்றார். 5 முறை சாட்டையால் 1 குறைய 40 அடிகள் பெற்றிருக்கின்றார். 3 முறை தடியால் தாக்கப்பட்டிருக்கின்றார். 1 முறை கல்லறியுண்டு குற்றூராக்கப்பட்டிருக்கிறார். 3 முறை அவர் கப்பலிலே பயணம் செய்கின்ற போது கப்பல் உடைவை பெருங்காற்றினாலே உடைவுகளை சந்தித்து மரண போராட்டத்தினாலே அவர்கள் தப்பியிருக்கிறார்கள். 1 முறை இரவும் பகலும் ஆழ்கடலிலே அல்லலுற்றதாக குறிப்பிடுகிறார். இப்படி துன்பங்கள் அனைத்தையும் உயர்த்த கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினாலே மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, உயர்த்த கிறிஸ்து அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய நம்பிக்கையும் வாழ்வையும் நமக்கு தருகிறது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு தரிசனமான போது முடங்கி கிடந்த நம்பிக்கையற்று போன பூட்டிய வீட்டிலிருந்த சீடர்கள் அனைவரும் புதுபலன் அடைகிறார்கள். கிறிஸ்துவின் மீது வைத்து கொண்ட நம்பிக்கையை அவர்கள் ஆழப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் வைராக்கியத்தோடு கூட இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு அவர்கள் புறப்பட்டு சென்று சாட்சிகளாக வாழ்கிறார்கள். இந்த அனுபவத்தை உயர்த்த கிறிஸ்துவின் மீது பவுலடியார் வைத்தது நிமித்தமாக அநேக துன்பங்களை கிறிஸ்துவின் பொருட்டு சந்தித்து ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்கிறேன் என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை அகிரிப்பா ராஜாவினிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார். நம்முடைய நம்பிக்கை எதை சார்ந்து அமைந்திருக்கிறது? நம்ம உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் பொருட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஒருபோது நாம் இந்த உலகத்திலே வைக்காதபடிக்கு கிறிஸ்துவை சார்ந்து வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கொடிய நாட்கள். கடுமையான நோய் தொற்றினாலே மனுக்குலம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரு எப்போது எப்படி இந்த நோய் தாக்கும், என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு ஒருவராலும் கணிக்க முடியவில்லை. பல முறைகளில் பல வழிகளிலே இந்த நோயிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகள் அரசும் அதிகாரங்களும் எடுத்தாலும் அதையும் தாண்டி லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள்.
மரண பயம் மனிதனை இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நிமித்தமாக அவர்கள் சம்பாதித்த பணங்களை எல்லாம் தெருக்களிலே வீசிவிட்டு எங்களுக்கு மருத்துவம் செய்யுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி உயிருக்காக போராடுகின்ற அவலத்தை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கொடிய நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறது என்பதனை நாம் ஒரு விசை திறனாய்வு செய்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவரும் மரணத்தை கண்டு அச்சப்படுவதில்லை. மரணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமானதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு அதை உறுதி செய்கிறது. ஆகவே தான் அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எப்பொழுது இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரியும், ஆண்டவரோடு சேர்ந்து நித்தியமாய் வாழலாம் என்று சொல்ல எதிர்பார்ப்புகளோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள். மரணத்தை கண்டு எந்த பரிசுத்தவானும் அஞ்சினதாக திருமறை சொல்லவில்லை. தீயிலிட்டு கொளுத்துகிற போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஒரு பகுதி வெந்து விட்டது, என்னை புரட்டி போடுங்கள், மறுபகுதியும் வேகட்டும், நீங்கள் என்னுடைய உடலை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். கொடிய மிருகங்களுக்கு முன்பாக, அக்கினிக்கு முன்பாக, பல்வேறு துன்பங்களுக்கு முன்பாக அவர்கள் நிறுத்தப்பட்ட போது மகிழ்ச்சியோடு கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் நிறைவு செய்கிற போது அவர்கள் நித்திய ராஜ்யத்திலே அவர்கள் உயர்த்தெழுவார்கள். அந்த நித்திய ராஜ்யத்தை எதிர்நோக்கிய பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக பாடுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வீரமரணம் அடைந்து நித்திய வாழ்வை சொந்தமாக்கி இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு மரண பயம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அவர் மீது நமக்கு நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அபத்தமாகாது. உயிர்த்த கிறிஸ்து நம்மையும் உயிர்ப்பிப்பார். அவரோடு கூட நித்திய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிற வாக்கியத்தை நமக்கு தந்தருள்வார். அந்த வாக்கு தத்தத்தை கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நமக்கு உறுதி செய்திருக்கிறது. அதன் பொருட்டே பவுலடியார் உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்து நீதியோடும் நேர்மையோடும் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவித்து அவருக்காக தன் ஜீவனை விட்டார். கடைசியாக உயிர்த்த கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட சீடர்கள். யோவான் நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசு இறந்த லாசருவை உயிர் பெற்றெழச் செய்த நிகழ்வு குறிப்பிடப்பட்டுள்ளது. யோவான் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து அதனுடைய கடைசி பகுதி வரையிலும் அந்த லாசருடைய வரலாறு, பின்னணியம், அவனுடைய உயிர்த்தெழுதல் இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லாசர் இறந்து 4 நாட்கள் ஆனது. இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு சென்ற மார்த்தா, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என கூறுகின்றார். இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றாள். தன்னுடைய சகோதரன் லாசர் இறந்து 4 நாட்கள் ஆயிற்று. 4 நாட்கள் ஆன பிற்பாடு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து மார்த்தாள் சொல்லுகிறார், இப்போது கூட கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும் என்கிறார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் முழுமையான நம்பிக்கையும் இந்த மார்த்தாளுக்கு இருக்கிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 21லிருந்து 27 வரை உள்ள பகுதிகளில் இந்த பகுதிகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்கள் தங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் 7 நாட்கள் துக்கம் கடைபிடிப்பார்கள். இந்நாட்களில் இறந்தவர்களின் உறவினர்கள் தங்களை அலங்கரித்து கொள்வதில்லை. இந்த நாட்களில் அவர்கள் இறந்த உறவினர் இல்லத்திலே சென்று துக்கம் விசாரிப்பது வழக்கம். யோவான் 11:19 இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 நாளை தொடர்ந்து வருகின்ற 30 நாட்களும் கூட
துக்க நாட்களாகவே கடைபிடிப்பது யூதர்களுடைய பாரம்பரியம். இறந்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கை இஸ்ரவேல் மக்களிடத்திலே கிமு 2ஆம் நூற்றாண்டு வரையிலும் இல்லாத ஒன்று. மனிதன் மரித்த பிற்பாடு அதோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று சொல்லி யூதர்கள் மரணம் மனிதனுடைய கடைசி வாழ்க்கை என்பதனை எண்ணிக்கொண்டிருந்த காலம் அந்த நாட்கள். ஆனால் கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து உயிர்ப்பை குறித்ததான நம்பிக்கை மக்களிடத்திலே வளர்ச்சி உற ஆரம்பித்தது. அதிலும் பரிசேயர்கள் மட்டுமே மரணத்திற்கு பிற்பாடு உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்பினார்கள். ஆனால் சதுசேயர்கள் மனித வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து போனது என்று சொல்லி அவர்கள் உயிர்த்தெழுதலே நம்பிக்கையற்றவர்களாகவே காணப்பட்டார்கள். ஆனால் மார்த்தாள் உயிர்த்தெழுதலே நம்பிக்கை கொண்டவராக காணப்படுகிறார். இஸ்ரவேலில் பெரும்பகுதி மக்கள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையற்ற சூழலிலும் இந்த மார்த்தாள் உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை கொள்ளுகின்றாள். ஆகவே சொல்லுகிறார், இன்னும் ஆண்டவரிடத்தில் நீர் கேட்பது எதுவோ அதை அவர் உமக்கு செய்வார் என்று சொல்லி. இதே போன்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களும் உயிர்த்த கிறிஸ்துவின் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை வைக்கிறார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36 முதல் 40 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படிக்கிற போது சீசர்கள் உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டது நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்து தியாகத்தோடு பணி செய்தார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சீசர் கூட மரணத்தை கண்டு பயப்படவில்லை. எல்லாரும் உயிர்த்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபடியினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த வண்ணமாக அவருக்காக இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் ஜீவனை விட்டால் நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்கிற நம்பிக்கையோடு கூட தங்கள் ஜீவனை ஆண்டவருக்காய் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சிறிது காலம் மட்டுமே நமக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமறை சொல்லுகிறது, அந்த எல்லை கொடை ஒருவனாலும் கடந்து போக முடியாது. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உண்டு. அந்த நாளுக்கு பிற்பாடு ஒருவரும் அதை கடந்து போக முடியாது. அந்த நாளிலே இந்த உலக வாழ்வை எல்லா மனிதனும் முடிக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த உலக வாழ்வோடு மனித வாழ்க்கை முடிந்து போவதில்லை. அதற்கு பிற்பாடு நித்திய காலமாக ஆண்டவரோடு வாழுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியோடு வாழுவோம். அந்த நம்பிக்கை யாருக்குரியது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள், உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவருக்கும் அந்த நித்திய வாழ்க்கை பங்குண்டு. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய அடியவர்கள் பயணித்த அந்த கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை கொண்டு அசையாத பற்றுறுதியோடு வாழ்வின் கடைசி வரையிலும் ஆண்டவர் இயேசுவை சார்ந்து அவருடைய தோழமையிலே இணைந்து எந்த சூழ்நிலைகளிலும் அவரை விட்டு நாம் பின்வாங்கி போகாதபடிக்கு அவரோடு இணைந்து பயணிப்போம். அப்படி இணைந்து அவரோடு கூட இணைந்து பயணிப்போம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்வுக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த நித்திய வாழ்வை சொந்தரித்து அவரோடு கூட பேரின்ப வீட்டிலே நாமும் ஆடி பாடி மகிழ்ந்து வாழ இறைவன் தாமே இந்த திருவாக்குகளின் ஊடாக நம் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் நம் விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்மரியால் தோப்புவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார்.
மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமனதிற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய புதிய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருவாளர் வின்சென்ட் தம்பிராஜ் லட்சுமிபுரம், திருமதி செல்விபாய் கணவர் திருவாளர் ராஜையன் வேப்பன்பிள்ளை, திருமதி சுஜே செல்வகுமாரி கணவர் திருவாளர் ஜான்சன் சேரியாவட்டம், செல்வி ஏஞ்சலின் ஸ்டபி தந்தை திருவாளர் ஆஸ்டின் சாந்தஜோஸ் பிள்ளவிளை, திருமதி விஜயலட்சுமி கணவர் திருவாளர் டேனியல் ஜெகச்சந்திரன் மங்களாவடி, செல்வி காட்லின் கிரேஷியா தந்தை திருவாளர் தேவுசிங் வேம்படிவிளை, திருமதி அன்னமரியாள் ஜோதி கணவர் திருவாளர் ஜெயன் வேப்பன்விளை, அம்மாள் மேற்கு கல்லுக்கூட்டம், திருமதி டாடா கிறிஸ்டபல் கணவர் திருவாளர் சேண்டல் பவுல்ராஜன் லட்சுமிபுரம், திருமதி கவிதா கணவர் திருவாளர் ஜான் ஜல்டப் பூசாஸ்தான் பிள்ளை ஆகியோர் 3ஆம் தேதியும், திருமதி லைலா ஜெயந்தி கணவர் திருவாளர் மோசஸ் பிள்ளவிளை, செல்வி ஜிஜி ஜாஸ்பின் தந்தை திருவாளர் ஜான் ராஜா சிங் லட்சுமிபுரம், செல்வி டி இசியா தந்தை திருவாளர் ஒய் டானி கிங்ஸ்லின் லட்சுமிபுரம், ஆர் சிஜோ தந்தை திருவாளர் ராஜரத்னம் சேரியாவட்டம், செல்வி டெரிஸ்னா சோபியா தந்தை திருவாளர் சுரேஷ் ஜெயக்குமார் நாகர்கோவில், சி அஸ்வின் தந்தை திருவாளர் கிறிஸ்டோபர் ஆடினார்விளை ஆகியோர் 4ஆம் தேதியும், திருவார் ஏ ஜில் சபின் பாபு கிழக்கு கல்லுக்கூட்டம், திருமதி பிரேம செல்வகுமாரி கணவர் திருவாளர் கிறிஸ்டோபர் ஜபசிங் ஆடினார்விளை, திருவாளர் சி வின்சென்ட் செட்டிவிளை, செல்வி PS அஸ்பின் ரியா தந்தை திருவாளர் பால் பாண்டியன் முதுபருத்திவிளை ஆகியோர் 5ஆம் தேதியும், திருவாளர் ஒய் ஜெய்சிங் பிள்ளவிளை, திருவாளர் டி ராஜயன் லட்சுமிபுரம், திருவாளர் டினோ சஜு தேம்பரவிளை, செல்வி டி செரின் சுனிபா தந்தை திருவாளர் துரைதாஸ் செட்டிவிளை, செல்வி அனுஷா தந்தை திருவாளர் பிராங்கிலின் லட்சுமிபுரம், செல்வி சங்கீத பிரியா தந்தை திருவாளர் செல்வராஜ் தேவிகோடு, எஸ் ஜோயல் தந்தை திருவாளர் சதீஷ்குமார் தேம்பரவிளை, திருமதி ராஜம்மாள் கணவர் திருவாளர் ராஜமணி ஆடினார்விளை ஆகியோர் 6ஆம் தேதியும், திருமதி டி மேரி அற்புதம் கல்லுக்கூட்டம், திருமதி அல்போன்சாள் கணவர் திருவாளர் ஜான் வில்சன் செட்டியார் மடம், திருமதி வினோலா இன்பகுமாரி கணவர் திருவாளர் ஜெயச்சந்திரன் மடத்துவிளை, திருமதி ஜபா கணவர் திருவாளர் விஜய் ஜே ஆனந்த் கிழக்கு கல்லுக்கூட்டம், ஜே ஜெனித் தந்தை திருவாளர் ஜான்சன் ஆடுனார் விளை, திருமதி ரெஜினா ராணி கணவர் திருவாளர் சாந்தகுமார் ஆடினார் விளை, செல்வி நிசிதா தந்தை திருவாளர் நவகுமார் ஆடினார் விளை ஆகியோர் 5ஆம் தேதியும், திருமதி உயில்சி கணவர் திருவாளர் எபனேசர் சேரியாவட்டம், திருமதி ஜான்சி ராணி கணவர் திருவாளர் சாம் சுந்தர் சிங் சேரியாவட்டம், திருமதி நிர்மலா கணவர் திருவாளர் ஜெயகர் சேரியாவட்டம், செல்வி இ பபிஷா தந்தை திருவாளர் பிராங்கிலின் லட்சுமிபுரம், ஏ அசிக் நியூபன் தந்தை திருவாளர் என் ஆஸ்டின் செட்டிவிளை ஆகியோர் 8ஆம் தேதியும், அனீஸ் தந்தை திருவாளர் சாபுகுமார் வேம்படிவிளை, வருண் பிரகாஷ் தந்தை திருவாளர் அருண் பிரகாஷ் நாகர்கோவில், செல்வி ஷாரோன் கெப்சி பெல்லா தந்தை திருவாளர் கிறிஸ்டோபர் ஞானசிங் லட்சுமிபுரம், எஸ் ஏ ஜபுலி தந்தை திருவாளர் சுனில்நாத் செட்டிவிளை, செல்வி லலிதா தந்தை திருவாளர் வென்சஸ்லாஸ் முதுபருத்திவிளை ஆகியோர் 9ஆம் தேதியும் தங்களுடைய புதிய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த கொடிய தொற்றுகளுக்கு மத்தியில் உங்களை அவருடைய சட்டையின் மறைவில் கண்மணி போல பாதுகாத்து இந்த வருடம் முழுமையிலும் உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென்.
திருமண அறிவிப்பு. காஞ்சிபுரம் சேகரம், மருதூர் குறிச்சி ஆயர் மண்டலம், தும்பையன் தோட்டம் திருச்சபையில் மிஸ்டர் சுவாமிதாஸ் அவர்கள் மகன் அனிஷ்குமாரும், நமது கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபையை சார்ந்த தாம்சன் அவர்கள் மகள் ஜென்சியும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இந்த திருமணம் திருமறைக்கு முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 8 நாட்களுக்குள் சேகராயிருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இதுவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. IELC நாகர்கோயில் சேகரம், தத்தியார்குளம் ஆயர் மண்டலம், திருப்பதி சாரம் திருச்சபையில் திரு சுந்தர்ராஜ் அவர்கள் மகன் பிரபாகரன் அவர்களும், கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் மகள் ஸ்டெஃபா அவர்களும் தம்மில் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இந்த திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் சேகராயிருக்கு எழுத்து மூலம் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே, அரசு கூறுகின்ற விதிமுறைகளை பின்பற்றி பொதுகளாக இத்தூய தொழுகையை நடத்துகின்றோம். நீங்கள் புதன் வெள்ளி ஆகிய நாட்களிலே 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் ஆலயத்தின் கதவு திறந்திருக்கும். நீங்கள் காணிக்கைகளை படைத்து ஜெபித்து செல்லலாம். நம்முடைய மாதாந்திரம் மற்ற காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். லாக்டவுன் முடிவது வரையிலும் ஆன்லைனிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் நீங்கள் பார்த்து ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். ஆராதனையின் நிறைவுக்காக 468வது ஞான பாடலை பாடுவோம். 468வது ஞான பாடல். கரையேறி உமதண்டை நிற்கும்போது இரட்சகா. Oh,
ஜெபிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மனித வாழ்க்கையிலே வருகின்ற பயங்கள், கலக்கங்கள் அனைத்தையும் மாற்றி ஆண்டவருடைய பணியாளர்கள் மீது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை தந்து உலகிலே வாழுகின்ற மக்கள் மத்தியிலே சென்று இறைப்பணி ஆற்றுகின்ற ஆற்றலை கொடுத்து வழி நடத்துகின்ற பேரன்பிற்காக ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசமானது ஒரு நிர்பந்தமான நிலையிலே காணப்படுவதை நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவரே, இந்த நோய் தொற்று அதிகரித்ததினாலே பயந்து போய் கலக்கத்தோடு தங்கள் உயிருக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையை தேசம் சந்தித்திருக்கின்றது. ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்ற போது எங்கள் பயங்களை மாற்றுகின்றீர். உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தையே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே அப்பா. நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், பயந்து கொண்டு வாழுகின்ற மக்கள் அனைவருக்காக மன்றாடுகின்றோம். மருத்துவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை நாங்கள் கேட்டு எங்களால் இயன்ற மட்டு முகக்கவசங்கள் அணிந்து செல்லவும், தூய்மையான வாழ்க்கை வாழவும் எங்களை அர்ப்பணிக்கின்ற நாட்களை தாரும். ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே வியாதிகளோடு இருக்கின்ற அனைவருக்கும் விடுதலையை தாரும். அரசு மருத்துவர்கள்
மருத்துவ துறை சார்ந்த அனைவரும் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகளை வாய்க்க பண்ணும். சீக்கிரமாக இந்த நோய் தொற்று மாறி போக ஆண்டவர் துணை செய்யும். இத்தூய தொழுகையிலே கலந்து கொள்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் ஆண்டவர் இரக்கமாயிரும் அப்பா. இந்த வாரம் முழுமையாக ஆண்டவருடைய பராமரிப்பு, பாதுகாவல், நடத்துதல் எங்களோடு நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று இறைவன் இயேசு வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே. ஆமென். கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் நம் அனைவரோடும் இத்தூய தொழுகையிலே கலந்து கொள்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.